ஹலோ. ம். ஆ, மிஸ்டர் கேப்ரியலை பார்க்க வந்தேன். நீங்க மார்ட்டின். மார்ட்டினா? ஆமா, மார்ட்டின். ம். வெயிட். எஸ். சார், மார்ட்டின்ங்கிறவர் பார்க்க வந்திருக்கார் சார். தெரில சார், மார்ட்டின் தான் சொன்னார். சார், அந்த தேவன் இடையில புந்து விளையாடிட்டான். இல்லைன்னா இப்ராஹிம் பாய் இப்படியெல்லாம் மாற மாட்டார். இப்போ நீங்கள் என்ன பண்ணாலும் சரி, அடுத்த மாதம் உங்களுக்கு தர வேண்டிய எல்லா பணத்தையும் நான் செட்டில் பண்ணிடுவேன். அது வரைக்கும் எனக்கு கொஞ்சம் அவகாசம் வேணும். என்ன பதிலே பேசாம இருக்கீங்க? சார், உங்களை தான். எந்த வேலை செய்யறதா இருந்தாலும் அதுல ஒரு இன்வால்மெண்ட் வேணும். அப்படி இல்லைன்னா இருப்பிடம் இருந்தும் பட்டக்ஸ அதுல வைக்கவே முடியாது. முதலே நீ சொன்ன வார்த்தைக்காக கண்ணை மூடிக்கிட்டு 10 கோடி ரூபாய இவன் தொண்ட குழியில வச்சு அழுத்தி கொடுத்தேன். அதுவும் போச்சு. இங்க பாருங்க சார், நீங்க இந்த செட்டப்புக்கு வரத்துக்கு என்னோட உழைப்பும் கொஞ்சம் இருக்கு. நானும் கொஞ்சம் பணம் சம்பாதிச்சு கொடுத்துருக்கேன். மார்வாடியோட பொட்டிக்குள்ள வட்டியோட வட்டியும் சேர்த்து என் கையிலிருந்தும் போயிருக்கு. அதனால இப்ப நான் சொல்ற நேரத்துல நீ அந்த பொருளை கொண்டு வந்தே தீரணும். இப்ப 6 அமர காஃபியை குடிச்சிட்டு பைசா கொடுக்கறதுக்கான வழியை தேடு. பரவாயில்ல, வேண்டாம் சார். காஃபி டீ குடிக்கிறதுக்கெல்லாம் காசு இருக்கு. உங்ககிட்ட சாக்லேட் வாங்க காசு இருக்குன்னு எனக்கு நல்லாவே தெரியும். இது குட்டி பாப்பாக்கு நான் கொடுத்தேன்னு கொடுத்துருங்க. ம். ஓ, என்ன ஒரு ஆவேசம்! இந்த வேலைய சொன்னப்போ என்னவெல்லாம் வாய்களியே பேசுனா. இது எத்தனாவது அசைன்மெண்ட்டியா? நீ என்ன செய்ய வைக்கிறது? சாரிட்டி ஒர்க் பண்றீங்களோ இல்ல என்ன பிச்சைக்காரன் ஆக்குறியா? காவிய உடுத்திக்கிட்டு வேஷம் போட்டுட்டு திரியறியா? உனக்கு ஏன் கையால தான் சாவு, அது உறுதி. முதலே யோ, நீ என் பேர மறக்கலையே. கப்ரியல். இந்த கப்ரியல் அந்த பரமாத்மா இல்ல, சைத்தான்டா, சைத்தான். உட்கார்ந்து இருக்கிறத பார்த்தா ஏதோ புதுசா கண்டுபிடிக்கிற மாதிரி உட்கார்ந்துருக்க. யோ, காஃபி ஆறிட போகுது, எடுத்து குடியா. அப்பவாவது சொரண வரட்டும். இல்லன்னா அந்த முசுலிய கலக்கி அடிக்கிறியா? நீ ஏமா சிரிக்கிற? அது இல்லப்பா, இப்ப நீங்க சொன்னது உங்க 2 பேருக்குமே பிரயோஜனம் இல்ல. 2 பேருமே பேச்சுலர்ஸ் ஆச்சே. போடி. பாய் ஆல் சிட்டிசன்ஸ். ஒன்னு கொடுத்தனா. ம். ஏய், என்னடா ஐயாவுக்கு குளிரு ரொம்ப அடிக்குதோ? இல்ல சார். ஓ, நீ அங்க நிக்கிறியோ? சரி, நான் அங்க வர்றேன். வேண்டாம் சார். முதலே அந்த ஏசியை ஆஃப் பண்ணிடு. பாவம், பையனுக்கு ரொம்ப குளிருதான். டே தம்பி, எனக்கு இங்க ஏகப்பட்ட வேலை இருக்கு. புதுசா நீ எனக்கு வேலை தராத. இல்ல சார். உன் பேர் என்ன? மார்ட்டின். தாகீர் சொன்ன எந்த அடையாளமும் இவங்கிட்ட இல்லையே கப்ரியல். ஓ, உன்னால லாபம் இருந்தா நான் உன்னை இங்க வச்சிருக்கேன். உட்காரு. பரவாயில்ல சார். அப்போ உனக்கு மூலவியாதியா? தம்பி, முட்டை சாப்பிடக்கூடாது. யோ, இவன் யாருன்னு தெரியலையா?
நம்ம பேபியோட புள்ளையா. ஆ? ஆ உங்க அப்பா சுறா பேபி இருக்கான்ல, அவன் உங்க அம்மாவை ரொம்ப கொடுமைப்படுத்தியிருக்கான். அந்த ஆளு செஞ்ச வேலைக்கு இல்ல நான் உன்னை இங்க கூப்பிட்டது. நான் இங்க ஜனங்களுக்கு தெரிஞ்சும் தெரியாமலும் நிறைய வேலைகளை செஞ்சுக்கிட்டு இருக்கேன். அதை பத்தி நீ கவலைப்பட வேண்டாம். உன் வேலை எனக்கு கார் ஓட்டுறது. ம். ம் சரிங்க சார். எங்க போனாடா அந்த புண்ணாக்கு தாகீர்? அவங்க எத்தனை பேர் இருக்காங்க? நீ அங்க போ. வெடக்கோழி பிஸ்னஸ் அவருக்கு பிடிக்காது. சொன்னது புரிஞ்சுதா? பொண்ணை கடத்துறது அவருக்கு பிடிக்காது. பல தடவை உன்னை நான் வார்ன் பண்ணிட்டேன். எங்க சாரு எப்பவும் சொல்லுவாரு, நல்ல காரியம் செய்யறதுக்கு முன்னாடி கொஞ்சம் ஸ்வீட்டு சாப்பிடணும்னு. சாப்பிட்றியா? ம் ம். அவளோட பேச பல சந்தர்ப்பங்களை உருவாக்கின. அவ மனசுல என்ன நினைக்கிறான்னு எனக்கு தெரியல. சிட்டியில வளர்ந்த பொண்ணு இல்லையா? பரவாயில்ல, எல்லாரோடையும் இப்பதானே பழக ஆரம்பிச்சிருக்கா. இன்னும் டைம் இருக்கு. இது தாஹீர், சாரோட வலது கை. சார் மனசுல நினைச்சிட்டு இருக்கும் போதே தாஹீர் அதை முடிச்சிருவான். அதனால தாஹீர் மேல சாருக்கு ரொம்ப நம்பிக்கை. என் மேலேயும் அந்த நம்பிக்கை வரணும்னு நானும் தாஹீர் மாதிரியே முயற்சி செய்ய ஆரம்பிச்சேன். வந்திருக்கானே நம்ம
ராய் மன்னார்குடி. முந்தி அவரோட நண்பர்கள் தான் இப்ப அவருக்கு பிசினஸ்ல எதிரிகள். நீ வண்டி கொஞ்சம் ஓரம் கட்டு. அதனாலதான் இன்னைக்கு ஜால்ரா போடுறவங்க எல்லாரையுமே பக்கத்துல நெருங்க விடுறதே இல்ல. இந்த ராய் மேத்யூ இருக்காரு, இவர் சாரோட நம்பிக்கைக்கு பாத்திரமா இருந்தவர். இப்ப ஆப்போசிட்டா மாறி தேவனோட சேர்ந்துட்டான். இன்னைக்கு இவர் கோடிக்கணக்குல சொத்து உள்ளவர். அது எப்படி ராய்? தேவனுக்கு 30, அப்ப எனக்கு? என்கிட்ட உன் விளையாட்டெல்லாம் வச்சுக்காதப்பா. நீங்க தானே சார் இந்த விளையாட்டெல்லாம் எங்களுக்கு கத்து கொடுத்தவங்க. நான் கத்து கொடுத்தது திருப்பி எனக்கே வா. தம்பி ராய், உன்னை எனக்கு தெரியாதா? ரப்பர் விலை இறங்கின உடனே இவன் வேற இடத்துக்கு போயிட்டான். அப்படியே கட்சி மாறி மாறி இப்ப வைரத்துக்கு வந்துட்டான். சூப்பர்யா. ரப்பர் எந்த மாதிரி நீளுதோ அப்படித்தான் விலையும் நீளுது. அப்போ பைசா ரொம்ப சேர்த்து வச்சிருப்பிய ராயி. காசை வெயிடா தம்பி. என்ன சார் இப்படியே தமாஸ் பண்ணிட்டு இருக்கீங்க? டேய் தேவா, இவன் தான் தேவ. பார்க்கறதுக்கு அப்பாவி மாதிரி இருப்பான், ஆனா சிரிச்சே கழுத்து அறுத்துருவான். இந்த தேவன் மட்டும் இல்ல, இவனை மாதிரி இன்னும் நிறைய எதிரிகள் இருக்காங்க. மகேஷ் குமார்னு இன்னொருத்த, அவன் போலீஸ்கார. அவன் தான் இவனுடைய அண்ணே, பலம். தெரியாம ஒரு தவறு நடந்து போச்சே. தவறு நடந்ததா? தவறு நடந்தது உனக்கு இல்ல, எனக்கு. அத ஞாபகம் வச்சுக்க. இங்க பாரு, நான் இந்த டவுனுக்குள்ள இத வச்சுக்கிட்டு நடந்தாலும் எவனும் என்ன கேள்வி கேட்க மாட்டான். ஒருத்தன் கூட இப்பவும். அது தெரியும்ண்ணே. இங்க பொட்டி கடைக்காரன்ல இருந்து கோடியில புரள்றவங்க கூட நீங்க இருக்கிறதால தான் நிம்மதியா வீட்டுல தூங்குறான். அதனால தான் நான் அந்த ராய கூட தூங்க வைக்கலான்னு பார்க்கறேன். உனக்கு தெரியாதது இல்ல, நான் யார் சொத்தையும் புடுங்குற ஆள் இல்ல. உன்னோட 30 சேர்த்து ஒரு 45. இப்ப 15 கழிச்சிட்டு பாக்கி 30 இங்க வந்து சேரணும். வரட்டுமா தேவா? ஒரு விஷயத்தை மறந்துடாத. உன்னோட மனசுல இருக்கிறத வெளியே எடுத்தேன்னு வச்சுக்க, நெத்தியில துட்டையும் மூக்குல பஞ்சையும் வச்சு படுக்க வச்சிருவேன். உனக்கு என்ன பத்தி தெரியும்ல? வட்டா. தம்பி, டேய் தம்பி, ஆ? இது எப்படி? இதுவா? இது கட்டி பிடிக்க கூட லாய்க்கு இல்ல. பணம் கொடுத்தவங்களுக்கு பாரு எப்படி இருக்குன்னு. அதை செலவு பண்றதுக்கு ஒரு இடம் வேணும்ல, அதுதான் காஃபி ஷாப். அடேங்கப்பா. பலவிதமான ஆட்கள் இங்க வராங்க. இங்க தினமும் அவன் கூட வரவன் ஒரு தான் நாளாவது இந்த வாழ்ந்து. அஜித். ஒவ்வொரு தடவையும் இங்க வரும்போது ஒவ்வொரு பொண்ணோட தான் அவன் இங்க வருவான். ஆனா ஆன்மேரியோட அவன் இங்க வந்தப்போ நான் ரொம்ப சந்தேகப்பட்டேன். அஜய், சொல்லு. நீ என்கிட்ட எங்க போறேன்னு சொன்ன? நான் ஃப்ரெண்ட்ஸ் கூட அப்படியே கொஞ்சம் வெளியே. வண்டி இருக்குல்ல உன்கிட்ட? அப்ப நானும் வரேன். யா, எனக்கு why not? கொஞ்சம் ஷாப்பிங் பண்ணணும். உன் கூட வரேன். கொஞ்சம் டிராப் பண்ணிட்டு போயிடுறியா? என்னது? ப்ளீஸ் அஹ், அஹ், ப்ளீஸ். சரி போலாம். Okay. இத கூட செய்யலனா எப்படி? வண்டி ஓட்ட தெரியுமா? ஷூர். இந்த ஒரு நாளுக்காக தானே இத்தனை நாள் காத்துக்கிட்டு இருந்தேன். பைக்கி இந்தடா. பெண்களை நம்ப கூடாதுன்னு அன்னைக்கு நான் முடிவெடுத்தேன். அவங்களுக்குள்ள என்ன சம்பந்தம்னு நான் அவங்கள ஃபாலோ பண்ணி போனேன். ஹேன், இந்த மொபைல பாரு. நைஸ். Oh, yeah. How much this? Oh, 10,000. Give. I will give the pay. Come on. சந்தோஷமா? Yeah. வா. சரி, அது அங்க போலாமா? ம்.
ஆன் இத பாரு. ஐயோ என்ன மாதிரி இதுவும் விழுந்துருச்சு. ஆன் ஒரு 200 ரூபாய் சேஞ்ச் இருக்கா? பேலன்ஸ் கொடுக்கணும். என்கிட்டயா? இங்க பாரு, ஒரு பொண்ணு அவ இஷ்டத்துக்கு சந்தோஷமா வச்சுக்கிற கெப்பாசிட்டி உன்ன மாதிரி பசங்களுக்கு கிடையாது. புரிஞ்சுதா? அதனால இனிமே நீ காஃபி ஷாப் வந்தீனா நல்ல பையனா காஃபி குடிச்சிட்டு பில் பே பண்ணிட்டு போயிடு. வரட்டா? பாய். சார் பேலன்ஸ். அவகிட்ட மனசு விட்டு பேசணும்னு நான் நினைச்சேன். ஆனா தெய்வம் அதுக்கு வழிகாட்டல. ஆனா பேய் எனக்கு வழிகாட்டுச்சு. சிஐ மகேஷோட ரூபத்துல. கொஞ்சம் வழி விடுங்க. நீ என்னம்மா இங்க? கொஞ்ச நாளா கப்ரியல் உங்கள தானே சுத்துறான். சலிச்சு போச்சுன்னா சொல்லு, நாங்கெல்லாம் அங்க இருக்கோம். அத உங்க வீட்ல இருக்கவங்க கிட்ட போய் சொல்லுங்க. வீட்டில் இருக்கவங்க எல்லாம் கல்யாணத்துக்கு போயிருக்காங்களே, ஒட்டஞ்சத்திரம். நான் இப்ப தனியா தான் இருக்கேன். நீயும் கப்ரியலும் சேர்ந்து செய்யற வேலையெல்லாம் உங்களை எல்லாம். எக்ஸ்கியூஸ் மீ, இங்க கேஎஃப்சி ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்லயா செகண்ட் ஃப்ளோர்லயா? போய் பாரா. இல்ல கேஎஃப்சி மார்ட்டின் செகண்ட் வேண்டாம். ஃப்ளோர்லயா? ஓ, இவன் தான் உன் புது செட்டப்பா. தள்ளி நில்றா. ஏய், மார்ட்டின் சொன்னா கேளு. இவரு ரவுடி போலீஸ். ஏய். சார் ஆ? அவங்க வந்திருக்காங்க சார். திரும்பவும் மீட் பண்ணுவோம். ம். மிதிச்சது நல்ல பாம்பா இருந்தாலும் கிடைச்சது மாணிக்கன்ற மாதிரி ஆச்சு. நான் எல்லாத்தையும் அவகிட்ட ஓப்பனா சொல்லிட்டேன். யார்கிட்டயும் அவ்வளவு சீக்கிரம் பணிய மாட்டேன் ஆன் மேரி. நான் அவ கூட பேசும்போது அவ கூட ரொம்ப நெருக்கமானவன் ஆயிட்டேன். மார்ட்டின், ஒரு விஷயத்த நல்லா தெரிஞ்சுக்கோ மார்ட்டின். எந்த ஒரு பொண்ணும் ஆம்பளையும் மோசமா பேசவே மாட்டா. சோ அன்னைக்கு நான் உன்கிட்ட சும்மா தான் சொன்னேன். நீ என்னையும் அந்த பையனையும் தப்பா புரிஞ்சுக்கிட்டால. நான் சும்மா அவனை டீஸ் பண்ணிட்டு இருந்தேன்ப்பா. இனிமே யாருமே இந்த மாதிரி எண்ணத்தோட காஃபி ஷாப் வரமாட்டாங்கல்ல. யூ நோ த ரீசன் நான் ஏன் அந்த மாதிரி பண்ண தெரியுமா? தூங்குற நேரத்துல கூட ஒரு பொண்ணு தன்னை சுத்தி என்ன நடக்குதுன்னு நல்லா தெரிஞ்சு வச்சிருப்பா. இட்ஸ் a God's gift. பின்ன இப்படி நான் முடிச்சிட்டு இருக்கும்போது நீ ஃபாலோ பண்றது எனக்கு தெரியாம போயிடும். உன் மனசுல என்ன இருக்குன்னு எப்போ எனக்கு புரிஞ்சு போச்சு. ஆனா நீ என்னதான் பண்றன்னு பார்க்கதான் வெயிட் பண்ணேன். விஷயம் எல்லாமே ஓகேதான். ஆனா அவ இங்கிலீஷ் பேச ஆரம்பிச்சிட்டா எனக்கு அப்படியே பத்திக்கிட்டு வரும். இங்க ஸ்கூல்ல கூட கவர்மெண்ட் தமிழை கம்பல்சரி ஆக்கியிருக்காங்க. இவ தமிழ்ல பேசக்கூடாதா என்ன? காதலுக்கு எதுக்குயா பாஷை? எப்படியோ அவளுக்கு என்ன பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன்.